வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 2 கப், கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், 10 பல் பூண்டு, துவரம்பருப்பு 1/2 கப், சிகப்பு வத்தல் 30. இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கசகசா, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா குயிக்காக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனால் ஒழுங்காக ஃப்ரையாக இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் எடுத்து நம்ம மீது உள்ளதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி நம்ம 2 கடாய் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பூண்டு ஃப்ரை ஆகணும். நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா தட்டி சேர்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். ஏன்னா அந்த ஈரப்பதத்தோடு இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக அதில் வண்டு வச்சிரும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதனால் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம்ல, அதை உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பூண்டும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. மீதம் இருக்கிற எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வெயில் இருந்தது அப்படின்னா நம்ம இதை காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம இதை அப்படியேனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறதுனால இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கலர்லாம் லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை ஆக நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஆற விட்டலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிடலாம். இது நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து அளவை கூட்டிட்டு நீங்கள் கடையில் கொடுத்து கூட அரைச்சிக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம கழுவிட்டு காய வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா கழுவிட்டு கிச்சன் டவலில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அதனால் இதை காய வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டு இருந்த உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பும் லேசாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா சிவந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆற விட்டலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு க்ளீனான ஒரு ட்ரையான பாட்டிலில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான செட்டிநாடு இட்லி மிளகாய் பொடி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.